பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் நினைவஞ்சலி செலுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு இதே நாளில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 இந்திய குடிமக்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அப்பாவி குடிமக்களின் தியாகங்களை தேசம் ஒருபோதும் மறக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பயங்கரவாத செயலுக்கும் எதிராக இந்தியாவின் உணர்வு தளராமல் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் நிற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த ஆண்டு பகல்காமில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த அனைத்து தியாகிகளுக்கும் மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தியுள்ளார். வெறுப்பையும் அச்சத்தையும் பரப்பும் சக்திகளுக்கு முன் இந்தியா ஒருபோதும் தலை வணங்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பகல்காமில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த கொடூரமான தாக்குதலை நடத்திய தேசம் இன்று உலகம் முழுவதும் மரியாதையை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது பிரதமர் மோடியின் ராஜதந்திர பாணியின் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.